ஐபிசி தமிழ் ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். மேட்ச் நம்பர் 51. எஸ், இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இருக்க போகுது. மும்பை இந்தியன்ஸ் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இந்த மேட்ச் எங்கே நடக்க போகுதுன்னா வாங்கேடி ஸ்டேடியம், மும்பை. ஸோ இந்த பிட்ச் மறுபடியும் வந்து பேட்டிங் பேரடைஸாக இருக்க போகுது கண்டிப்பாக. அதே போல் வந்து போலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் போலர்ஸ்க்கு வந்து லைட்டாக சாதகமாக இருக்கலாம். நல்லபடியாக அவங்க போலிங் போட்டாங்கன்னா, லைன் அண்ட் லென்த் கரெக்டாக போட்டு அட்டாக் பண்ணாங்கன்னா, அதுவும் புது பாலை வந்து நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா. அதே போல் வந்து ஸ்பின் பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த பிட்ச் வந்து மும்பையில் இருக்கிற வாங்கேடி பிட்ச் வந்து ரெட் சாயில் பிட்ச்சுன்னுவாங்க. ரெட் சாயில் பிட்ச்னா அந்த ரெட் சாயில் வந்து கொஞ்சம் அப்படியே வந்து உங்களுக்கு வந்து லைட்டாக கிராக்ஸ் விழும். அதே போல் வந்து பெரிய அளவுக்கு பிட்சை உடையாது. இப்போ சென்னை பிட்ச்சு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிட்ச்சு கிராக்ஸ் உடஞ்சி அப்போ உங்களுக்கு பால் வந்து அதில் பட்டா பவுன்ஸ் ஆகாது. அதே போல் ரொம்ப ஸ்லோ ஆகிடும். இப்போ வர வேகத்துக்கு வந்து பிட்சான பிறகு அதே வேகத்தில் வராது சென்னையில். ஆனால் மும்பையில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ ஆகும். அதே போல் டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த ரெட் சாயில் சொல்கிற மண் இருக்குது பார்த்தீங்களா, அது ஸ்கிட் ஆகும் பால். என்னென்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெட் சாயிலில் வந்து நீங்கள் அப்படியே காலை வச்சு தேய்ச்சினிங்கன்னா அப்படியே தேஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்கிட் ஆகும். ஸோ பால் ஸ்கிட் ஆச்சுன்னா ஆப்வியஸாக ஸ்பின்னர்ஸ் வந்து போடும்போது ஸ்கிட் லைட் ஆகும். பட் இப்போ இந்த T20 கிரிக்கெட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு வந்து ரெட் சாயில் போடுறது இல்லை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டேர்ன் கூட வந்து பெருசாக இல்லை. பட் வந்து உங்களுக்கு உண்மையிலே திறமை இருந்துச்சுன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் அந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கோர் வந்து 200+ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இதை சேஸ் பண்ணுறதுனா கூட பண்ணிடலாம். என்னென்னா வந்து ஸ்பின் லைட்டாக ஆடுற மாதிரி இருக்கணும் பேட்டிங் டீம், செகண்ட் பேட்டிங் ஆடுற டீம். ஸ்பின்னை மட்டும் நல்லா என்கவுண்டர் பண்ணிட்டாங்க, அதே போல் வந்து பவர் பிளேயில் வந்து நல்லபடியாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கண்டத்துலேருந்து தப்பிச்சு பெரிய அளவுக்கு வந்து இந்த ஸ்கோரை சேஸ் பண்ணி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த டியூ ஃபேக்டர் இருக்கானா கண்டிப்பாக இருக்குது. டியூ சீக்கிரமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து கடலோரமாக இருக்கிறனால வந்து அந்த டியூ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரீசெண்ட் ட்ராக் ரெக்கார்ட் வாங்கேடி ஸ்டேட்டில் எப்படி இருக்குது பார்த்துலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன டீம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஒரு 5 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன டீம் ஜெயிச்சிருக்காங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆடுற டீம் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்டாக தான் இருக்குது. சரிசமமாக இருக்குது, 50-50% இருக்குது. ஸோ இதில் வந்து தயங்கி, அதாவது வந்து நம்ம டாஸ் தோற்று போனால் கூட வந்து மறுபடியும் சேஸ் பண்ணணும், அந்த மாதிரி வந்து ஒரு சிந்தனை இல்லாமல் ஆடலாம். ஸோ ஒரு நல்ல பேட்டிங்க்கு வந்து சாதகமாக இருக்கிற பிட்ச். இப்போ அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ரீசெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து எம்ஐ டீம் வந்து பார்த்தீங்கன்னா டிசி கூட தோல்வி சந்திச்சிருக்காங்க 10 ரன்ஸில். டிசி வந்து ஃபஸ்ட்டு 257 ரன் அடிச்சிருக்காங்க பேட்டிங் எடுத்து, 4 விக்கெட் வந்து எழிஞ்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்னா வந்து மறுபடியும் அதே மிஸ்டேக் தான். பவர் பிளேயில் வந்து விக்கெட் எடுக்கலை. லூக் வுட் மறுபடியும் கொண்டு வந்து போட்டிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து மும்பை இந்தியன்ஸ் என்ன பண்ணுறாங்க வந்துட்டு நம்மளுக்கே தெரியாமல் இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் இப்போ தேவையா என்ன கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸுக்கு தேவையில்லை. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து லோ ரேங்க்கில் தான் இருந்தாங்க டேபிளில். ஸோ அந்த பட்சத்தில் வந்து நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ டிசி மாதிரி டீம் கூட பண்ணி ஆனால் அவசியமே இல்லை. ஆனால் அவங்க அது பண்ணி அதுக்கப்புறமா வந்து பவர் பிளேயில் வந்து சரியாக விக்கெட் எடுக்க முடியாமல், அதே போல் வந்து ரன்ஸ் நிறைய லீக் அவுட் பண்ணிட்டு, இப்போ யார் நல்ல ஒரு கன்சிஸ்டண்ட்டாக வந்து போலிங் போடலையோ அந்த மாதிரி ஒரு போலர்ஸ், லூக் வுட் அந்த மாதிரி போலர்ஸ்லாம் எடுத்து அவங்களெல்லாம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரன்ஸ் லீக் ஆகிறதுக்கு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டேஷன், யங் இண்டியன்ஸ், அதே போல் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் யார் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்காங்களோ அவங்களாம் வந்து கொண்டு வர தேவையில்லை. ஆனால் வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. டிசி கூட தோல்வி சந்திச்சிருக்காங்க. இந்த 257 கிட்டத்தட்ட இந்த ஸ்கோர் சேஸ் பண்ண வந்தாங்க. 247 for 9 இந்த மாதிரி வந்து சேசிங் வந்தாங்க. பட் வந்து தோல்வி சந்திச்சிருக்காங்க. பட் ஓவரால் பார்க்கும்போது தோல்வி தான். அதில் வந்து எந்த மாற்றமும் இல்லை. இத்தனை ரன்ஸ் கொடுத்துருக்கக்கூடாது ஆன் ஃபஸ்ட் ஹேண்டு. செகண்ட் ஹேண்ட் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் நீங்கள் வந்து சேஸ் பண்ணாலும் வந்து அந்த டார்கெட்டை ரீச் பண்ண முடியல, தோல்வியை சந்திச்சிருக்காங்க. கேகேஆர் பார்க்கும்போது கேகேஆர் வந்து 7 விக்கெட்ஸில் ஜெயிச்சிருக்காங்க டிசி கூட. ஸோ கேகேஆர் நல்லபடியாக வந்து ஸ்ட்ராங்கான டீம் தான் சேசிங்கில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து சேசிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற டீம். ரோஹித் சர்மா பெரிய அளவுக்கு ஸ்கோர் அடித்தா, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் திடீர்னு வந்து 360 degrees அவரோட நேச்சுரல் ஷாட்ஸ்லாம் ஆட ஆரம்பித்தா அப்போ வந்து மும்பை இந்தியன்ஸு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேசிங்கில். பட் கேகேஆர் யூனிட் பார்க்கும்போது 9 பேட்டர்ஸ் இருக்காங்க அந்த யூனிட்டில். ஸோ சேசிங்க்கு வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குது. மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா சில பிளேயர்ஸ் மேலே தான் வந்து டிபெண்ட் ஆகிறான்னு சொல்லிக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் யூனிட்டே வந்து பேட்டிங்க்கு சாதகமாக இருக்கிற டீம்னால கேகேஆருக்கு வந்து பெரிய அளவுக்கு சேசிங்க்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் பார்க்கும்போது திலக் வர்மா 63 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. திலக் வர்மா இந்த சீசனில் வந்து ஓரளவுக்கு நல்லா கிளிக் ஆகுறாரு.
நல்லபடியாக வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு சொல்லிக்கலாம். ஹர்திக் பாண்டியா 46 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ ஹர்திக் பாண்டியோட இன்னிங்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து லோவர் மிடில் ஆர்டரில் பார்த்தீங்கன்னா யாராவது நின்றுட்டு ஆடுற மாதிரி தான் இருக்கும். டிம் டேவிட் 37 ரன் அடிச்சிருக்காரு. ஸோ டிம் டேவிட் மறுபடியும் வந்து எனக்கு புரியவே மாட்டேங்குது. டெவால் ப்ரூவிஸ் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் டிம் டேவிடோட. பட் டிம் டேவிட் மறுபடியும் எடுத்திருக்காங்க. ஸோ 37 ரன்ஸ் தான் அடிச்சிருக்காரு போன மேட்ச்சில். பூம்ரா எக்ஸலண்ட் போலிங், மறுபடியும் ஒரு விக்கெட் எடுத்தால் கூட 35 ரன்ஸ் தான் லீக் அவுட் ஆச்சு. சாவ்லா இந்த சீசனில் 2-3 மேட்ச் ஆடிட்டு இருக்காரு. பட் வந்து நல்லபடியாக வந்து ஆடுறாரு, விக்கெட் எடுக்கிறாரு, ரன்ஸ் கொடுக்குறாரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட்ஸும் எடுக்கிறாரு. ஸோ அதான் வந்து சாவ்லா. பட் சாவ்லா வந்து எதுக்கு எடுக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏர் இண்டியாவுக்கு ஆடினார். ஸோ மும்பை டீமில் டொமஸ்டிக் கிரிக்கெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியா வந்து முக்கியமான டீம். இந்த மாதிரி பிச்சு வந்து வாங்கேடி பிச்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இருக்கும். அதே போல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கூட இருக்கிறனால கண்டிப்பாக மறுபடியும் இந்த டீம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது நபி, இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆல்ரவுண்டராக இருப்பார். போலிங் எப்பயாவது இப்போ வந்து ஒரு 2-3 ஓவர்ஸ் போட்டு போவார். ஸோ அதில் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் சொல்லிக்கலாம். கேகேஆர் இந்த பக்கம் பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா 2 விக்கெட் எடுத்தார், ஒரு 2 for 28 இந்த மாதிரி போலிங் ஃபிகரோட. வைபவ் அரோரா இவர் வந்து ஸ்டாண்ட் அவுட் மேன் சொல்லணும், கண்டிப்பாக இவரை பாராட்டி ஆனோம். வைபவ் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக போலிங் போட்டுட்டு இருக்காரு. இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டாக வந்தால் கூட பேட்டிங்க்கு ஒரு வாய்ப்பு இல்லைன்னா கூட அவர் கொடுத்த வாய்ப்பு போலிங் நல்லபடியாக வந்து பண்ணிட்டு இருக்காரு. வருண் சக்கரவர்த்தி இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸில் வந்து அந்த பிச்சுக்கு வந்து அவரோட போலிங் சாதகமாக இருக்கனால வந்து கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறாரு. ஒரு மிஸ்டீரியஸ் ஸ்பின்னர். மும்பையில் வந்து செகண்ட் போலிங் கொல்கத்தா போடுற மாதிரி இருந்துச்சுன்னா வருண் சக்கரவர்த்தியோட போலிங் எப்படி இருக்கும் கண்டிப்பாக நம்ம பார்த்துட வேண்டியது தான். அப்புறம் வந்து ஃபில் சால்ட்டோட பேட்டிங் ஒரு நல்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்காரு. போன மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 68 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. கண்டிப்பாக வந்து ஓப்பனிங்க்கு யாராவது அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சுனில் நரேன் வந்து அடிக்கிறாரு, நல்ல சப்போர்ட் கொடுக்குறாரு. ஃபில் சால்ட் வந்து போஸ்ட் மேட்ச் இன்டர்வியூல என்ன சொன்னார்னா சுனில் நரேன் வந்து நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறாரு, அதனால தான் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டிங் ஆடக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னு சொன்னார். 2 பிளேயர்ஸோட கெமிஸ்ட்ரி நல்லா போயிட்டு இருக்கு ஓப்பனிங்க்கு கேகேஆருக்கு. ஸோ ஓகே, ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். 32 மேட்ச் ஆடிருந்தாங்க எம்ஐ வர்சஸ் கேகேஆர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 23 மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க, 9 மேட்ச் வந்து கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க. மும்பையோட ஹையஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் கூட பார்க்கும்போது 210 ரன் அடிச்சிருக்காங்க. கேகேஆரோட ஹையஸ்ட் ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் கூட பார்க்கும்போது 232. மும்பை இந்தியன்ஸோட லோவஸ்ட் ஸ்கோர் கேகேஆர் கூட பார்க்கும்போது 108 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க. கேகேஆரோட லோவஸ்ட் ஸ்கோர் மும்பை இந்தியன்ஸ் கூட பார்க்கும்போது 67 ரன் அடிச்சிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட் வாங்கேடி ஸ்டேடியமில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 மேட்ச் ஆடி இருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வந்து 8 மேட்ச் வந்து எம்ஐ ஜெயிச்சிருக்காங்க, ஒரு மேட்ச் வந்து கேகேஆர் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் டாமினேஷன் வந்து மும்பை இந்தியன்ஸ் தான். பட் இப்போ இன்னைக்கு இருக்கிற டீம் கேகேஆர் பார்க்கும்போது நல்ல ஸ்ட்ராங்கான பேட்டிங் யூனிட். அதே போல் வந்து பேட்டிங் கூட நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது, யார் வேணால் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இந்த பக்கம் போலிங் பார்க்கும்போது போலர்ஸ் கூட வந்து ஓரளவுக்கு நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லிக்கலாம். ஸோ டீம்ஸ் பார்த்துடலாம். மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்குன்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் கண்டிப்பாக இந்த ஓப்பனிங் பேர் வந்து அப்படியே வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கும். இஷான் கிஷன் தான் வந்து ஓரளவுக்கு மறுபடியும் வந்து ஃபார்மை கொண்டு வரது பார்க்கணும். எல்லா ஓப்பனர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த சீசன் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க எல்லா டீமுக்கு. ஸோ இஷான் கிஷன் வந்து ஹாஃப் செஞ்சுரி அடித்தா கூட ஒரு பெரிய அளவுக்கு செஞ்சுரி அடிப்பார்னு எதிர்பார்க்கலாம். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா 3-4 அந்த மாதிரி ஒரு நல்ல டீம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாப் 4 கிளிக் ஆச்சுனாலே வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து 200+ பெரிய அளவுக்கு ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் நெஹல் வதேரா இவர் புது பிளேயர், ஃபைண்ட் அவுட் பிளேயர். இதுக்கு முன்னால் சீசன் முன்னாலே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு முக்கியமான பிளேயருக்கு போகிறாருன்ட்டு. தொடர்ந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருக்கார். ஸோ இவரும் வந்து டீமில் டாப் ஆர்டரில் போட்டால் பெட்டராக இருக்கும். நம்பர் 7, நம்பர் 8 போட்டால் வந்து அவருக்கு எதுவும் வாய்ப்பு வராது. ஸோ நம்பர் 5 அந்த மாதிரி வந்து போட்டால் கண்டிப்பாக ஒரு பெரிய அளவுக்கு வாய்ப்பு இருக்குது அடிக்கிறதுக்கு. ஹார்திக் பாண்டியா கேப்டன், கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட இருந்து 2மே எதிர்பார்க்கலாம், பேட்டிங் அண்ட் பவுலிங். டிம் டேவிட், மறுபடியும் சொல்கிறேன், டிம் டேவிட் பதிலாக வந்து டெவால் ப்ரூவிஸ் நான் இருந்தால் கண்டிப்பாக அவர் தான் எடுப்பேன். ஏன்னா வந்து டிம் டேவிடுக்கு எத்தனையோ வாய்ப்பு கொடுத்துருக்கோம். போன மேட்ச் 37 ரன்ஸ் அடித்தா கூட வந்து கண்டிப்பாக அவர்கிட்டேருந்து நம்ம எதிர்பார்க்குறது பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு ரன்ஸ் எதிர்பார்க்கணும். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை அவர்கிட்டேருந்து. முகமது நபி கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரை சொல்லிக்கலாம் மும்பை இந்தியன்ஸோட பேட்டிங் ஆர்டரில். இங்கே கேகேஆரோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப டெப்த் அதிகமாக இருக்கிறனால மும்பை இந்தியன்ஸ் கூட அந்த மாதிரி கண்டிப்பாக வச்சுக்கணும். ஸோ ஆன் பாராக வச்சுக்கணும் 2 டீம் இடையில். பியூஷ் சாவ்லா மறுபடியும் டீமில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சத்தில் இருக்குது. ஏன்னா வந்து மும்பையில் அவருக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால கண்டிப்பாக அவர் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ரா கீ பவுலர் சொல்லிக்கலாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஜெரால் கோட்ஜி மறுபடியும் கொண்டு வந்தால் பெட்டராக இருக்கும். ஏன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து இனிமேட் வந்து ஆடுற மேட்ச் எல்லா மேட்ச் ஜெயிக்க தான் பார்க்கணும். ஸோ லூக் கூட அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணால் வந்து கேவலமாக தான் இருக்க போகுது மும்பை இந்தியன்ஸ்க்கு கூட போலிங். நுவான் துஷாரா இம்பாக்ட் சப்ஸ்டியூட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும். இந்த பக்கம் பார்க்கும்போது கேகேஆரோட பேட்டிங் ஃபில் சால்ட், சுனில் நரேன் ஃபிக்ஸ்டாக இருக்குது, இதில் எந்த மாற்றமும் இல்லை. அங்கிரிஷ் ரகுவன்ஷி இவர் வந்து ஒரு நல்ல ஒரு கிளாசி பிளேயர். ஸோ 1 டவுன் போட்டால் வந்து நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். இவர் வந்து போய் லோவர் ஆர்டரில் போட்டுலாம் பேட்டிங்கே கொடுக்காம இருந்தால் மேபி இவரோட பேட்டிங் நம்ம பார்க்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 1 டவுன் போட்டால் பெட்டராக இருக்கும். ஸ்ரேயஸ் ஐயர், வெங்கடேஷ் ஐயர் இவங்க வந்து எப்படி அதாவது ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குது கேகேஆரில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கிரிஷ் வந்து
கொஞ்சம் லேட்டாக கூட இறக்கி விடலாம், இல்லைனா வந்து வெங்கடேஷ் ஐயர் 1 டவுன் இறக்கி விடலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம். ஸோ ஃப்ளெக்சிபிலிட்டி நல்லா இருக்குது கேகேஆரில் சொல்லிக்கலாம். அப்புறம் ரிங்கு சிங் ஃபினிஷர், ஒரு ஸ்ட்ராங் பேட்டர், 6 எங்கெல்லாம் அடிக்கணுமோ அங்கெல்லாம் அடிப்பார். ஸோ இப்போ சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 50 ரன்ஸ் 60 ரன்ஸ் தேவை, ஒரு 30 பால்ஸில் இல்லைனா 35 பால்ஸ்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் இந்த 2 பிளேயர்ஸோட கான்ட்ரிபியூஷன் வந்து நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 பேர் மட்டும் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணிட்டாங்கன்னா. ஸோ கண்டிப்பாக ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் அடுத்த பிளேயர்ஸாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி ரசல், இவர் வந்து ஒரு நல்ல ஆல்ரவுண்டருங்க. சமீபத்தில் விக்கெட்ஸ் கூட எடுக்க ஆரம்பிச்சிட்டார், 2 விக்கெட்ஸ் 3 விக்கெட்ஸ் இந்த மாதிரிலாம் எடுக்கிறாரு. ஸோ இவரோட கான்ட்ரிபியூஷன் மும்பையில் வந்து நிறையவே இருக்கணும். ஏன்னா வந்து மும்பை டீம் வந்து டெப்த் அதிகமாக இருக்கனால வந்து எக்ஸ்ட்ரா போலர் கேகேஆருக்கு வந்து இருந்தது. அது வந்து ஆண்ட்ரி ரசலோட ஃபார்மில் வர்றது விக்கெட்ஸ்னால் வந்து கண்டிப்பாக ஒரு கேகேஆருக்கு வந்து சாதகமாக இருக்கும். அடுத்தது பார்க்கும்போது மிச்சல் ஸ்டார்க்கு வந்து நிறைய ரன்ஸ் லீக் அவுட் பண்ணுறாரு. அதே போல் வந்து இந்த சீசனில் வந்து நான் எடுக்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். போன மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் போட்டார். பட் வந்து ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. அவர் வந்து வைட் யாக்கர் போட்டு இல்லைனா யாக்கர்ஸ்லாம் போட்டு அந்த மாதிரி வந்து ஒரு அட்டாக்கிங் போலிங் போட்டால் கூட போதுங்க, அதுதான் அவருக்கு தேவை. ஸோ அதே போல் வந்து பவர் பிளேயில் 2 விக்கெட் எடுத்தால் கூட அவரோட வேலையை முடிஞ்ச மாதிரி. பட் வந்து அதை அந்த எக்ஸிக்யூஷன் இங்கே நம்ம பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹர்ஷித் ராணா நல்லா டீசெண்டாக தான் போலிங் போட்டுருக்காரு, அக்ரெசிவாக இருக்கார். கண்டிப்பாக நிறைய ஃபேன்ஸ்க்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவரோட அக்ரெஷன். அப்புறம் வருண் சக்கரவர்த்தி ஒரு முக்கியமான போலர், மிஸ்டீரியஸ் ஸ்பின்னர். அதே போல் வந்து கேகேஆருக்கு வந்து ஒரு முக்கியமான போலராக எப்போ இருப்பார்னா பர்டிகுலராக வந்து வாங்கேடி ஸ்டேடியம் செகண்ட் போலிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்புறம் வந்து இம்பேக்ட் சப்ஸ்டியூட் கண்டிப்பாக வைபவ் அவரோட போட்டால் பெட்டராக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அங்குல் ராய் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட எக்ஸ்ட்ரா பேட்டர் கிடைப்பாங்க. ஸோ பேட்டிங் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பஞ்சமே இல்லை. கேகேஆருக்கு வந்து எப்படி பார்த்தாலும் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஆண்ட்ரி ரசல் 1 டவுன் கூட போட்டு விட்டால் கூட அவர் வந்து சீக்கிரமாக வந்து ஸ்கோர் பண்ணிட்டு வருவார். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெங்கடேஷ் ஐயர் கூட வந்து ஓப்பனிங் கூட இறக்கி விட்டுருந்தாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மாதிரி வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குங்க. வைபவரோட போலிங் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கலாம் இங்கே கேகேஆருக்கு. ஹர்ஷித் ராணா வந்து ஒரு அக்ரெஷன் வச்சு நல்லா போலிங் போட்டுருக்காரு. ஸோ ஓவரால் இந்த 2 டீம் இடையில பார்க்கும்போது கேகேஆருக்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அவங்களோட பேட்டிங் டெப்த்தாக இருக்குது. அதே போல் போலிங் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு சொல்லிக்கலாம். மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு சேலஞ்ச் என்னென்னா கன்சிஸ்டன்சி, அதுதான் வந்து ஒரு தலைவலியாக இருக்கும் மிடில் ஆர்டரில் பர்டிகுலராக. அதே போல் போலிங் பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பூம்ரா தவிர மிச்ச போலர்ஸ்லாம் வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ், அதே போல் வந்து ரொம்ப ரன்ஸ் அதிகமாக லீக் அவுட் பண்ணுறாங்கன்னு சொல்லிக்கலாம். பியூஷ் சாவ்லாக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி ரன்ஸ் அதிகமாக லீக் அவுட் பண்ணுறாரு. ஸோ எப்படி வந்து பயன்படுத்திப்பாங்க போலர்ஸ் வந்து பார்க்க வேண்டியது தான். ஸோ இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் வந்து ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் பற்றி நான் கூட வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.